எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி திருவேங்கடமுடையானுக்கு புரட்டாசி மாதத்தில் சிரவணத்தும் போது விசேஷம்னு சொன்னேனோ, அதே மாதிரி தாயாருக்கு பஞ்சமி. அந்த பஞ்சமின்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா 5 முகங்கள் கொண்ட மாதிரி. எப்படி காயத்ரிக்கு 5 முகங்கள் இருக்கோ அதே மாதிரி பஞ்சமி, அமாவாசையிலேருந்து வரக்கூடிய பஞ்சமி, சுக்லபட்ச பஞ்சமின்னு பேர் அதுக்கு. அந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அது அமாவாசையில் இருந்தாலும் சரி, பௌர்ணமியில் இருந்தாலும் சரி, பஞ்சமிக்குள்ளே பண்ணாலே உகந்தது தான். அமாவாசைக்கு மறுநாளும் பண்ணப்படாது, பௌர்ணமிக்கு மறுநாளும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 3ஆம் நாள்லேருந்து பஞ்சமி வர வரைக்கும் எல்லா ஒரு நல்ல காரியமும் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷத்தை அடக்கக்கூடிய அந்த பஞ்சமி உற்சவம் திருச்சானூரில் தாயார் அவ்வளோ அழகாக அனுபவிச்சுப்பா. எப்படி பாருங்கோ, திருச்சானூர் தாயாரை பற்றி நம்ம பேசும்போது அந்த தாயார் மட்டும்தான், நீங்கள் மூலவரை போய் பார்க்கணுமே, ஆஜானு பாவனா அப்படியே உசரமாக இல்லாமல் குள்ளமாக அமர்ந்த திருக்கோலத்தோட தாமரை இதழில் உட்காந்துன்ற மாதிரி அபய அஸ்தத்தோட 2 பக்கமும் தாமரை கையோடு இருப்பாள். எப்படி பார்த்தையில் தாயாருடைய அனுக்கிரகம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த லக்ஷ்மியோடைய வைபவத்தை சொல்கிற போது நித்தியம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோகத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னாலும் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம தாயாரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சூரிய உதயத்துக்குள்ள எலுமிச்சம்பழத்தால் விளக்கேற்றி வச்சு தாயாருக்கு அர்ச்சனை. பிரதிக்தீம் விருகிதீம் விருத்யாம் சர்வபூதயித பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுசீம் ஸ்வாகாம் ஸ்வதாம் சுதாம் தன்யாம் இரண்மயீம் லக்ஷ்மீம் நித்யபுஷ்டாம் விபாவரீம் அதிதீம் சதிதீம் தீப்தாம் வசுதாம் வசுதாரணீம் நமாமி கமலாம் காந்தாம் காமாட்சீம் क्रोधसंभवाम अनुग्रहप्रदां बुद्धिं अनगामरिवल्लभाम् अशोगाम् अमृतां दीप्तां लोकशोकविनाशिनीं नमामि धर्मनिलयां करुणां लोकमातरं पद्मप्रियां पद्महस्तां पद्माक्षीं पद्मसुन्दरीं पद्मोद्भवां पद्ममुखीं पद्मनाभप्रियां रमां पद्ममालाधरां देवीं पद्मिनीं पद्मगन्धिनीं पुण्यकन्तां सुप्रसन्नां प्रसादाकिमुखीं प्रभां नमामि चन्द्रवदनां चन्द्रां चन्द्रसहोदरीं सदुर्भुजां चन्द्ररूपां इन्दुरां इन्दुशीतलां आट्कानजननीं पुष्टिं शिवां शिवकरीं सुधीं विमलां विश्वजननीं दुस्मिन्द्वारितनाशिनीं पीतिपुष्करणीं शान्तां शुक्लमाल्यां परां श्रियं भास्करीं बिल्वनिलयां वरोरोगां यशस्विनीं वसुन्धरां उदाराङ्गां हरिणीं हेममालिनीं धनदानकरीं सिद्धिं स्थैर्यसौम्यां शुभप्रदां ரிபவேஸ்வகதானந்தாம் வரலக்ஷ்மீம் வசுப்பிரதாம். அந்த இடத்துல பார்த்தீங்களா, அந்த வரலக்ஷ்மி வசுப்பிரதாம் சுபாம் இரண்ய பிராகாராம் சமுத்ததனயாம் ஜயாம் நமாமி மங்களாம் தேவீம் விஷ்ணுவத்ச சலஸ்திதாம் விஷ்ணுபத்னீம் பிரசன்னாட்சீம் நாராயண சமாஸ்மிதாம் துவாரித்ததம்சனிம் தேவீம் சர்வோபத்த நிவாரணீம் நவதுர்கா மகாகாளே பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகாலஜான சம்பன்னாம் நமாமி புவனேஸ்வரி. எவ்வளோ அழகான ஒரு ஸ்லோகம் பார்த்தீங்களா. 108 அர்ச்சனை. இந்த 108ஐயும் இந்த மாதிரி அந்த லக்ஷ்மிக்கு நம்ம புஷ்பத்தாலேயோ இல்லை குங்குமத்தாலேயோ இல்லை சொர்ண புஷ்பத்தாலேயோ அந்த எலுமிச்சம்பழ விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த அர்ச்சனையை பண்ணாலே எல்லா ராத்திரிலுமே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். தனம் தானியம் சம்பத்துக்கள் அனைத்தும் தரக்கூடியப்பட்டவள். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணமாகும், குழந்தை பிறக்காத வாழ்க்கை புத்திரபாக்கியம் உண்டாகும், கையில் கடன் தொல்லைகள்லாம் இருந்தால் பணவரவுகளுக்கு வரக்கூடிய விசேஷம். குறிப்பாக நம்ம ஆற்றுல விளக்கேற்றும் போது பின்வாசல் இருந்தால் அந்த பின்வாசலை சாத்திட்டு தான் விளக்கேற்றணும்.
முன்வாசல் வழியாக லக்ஷ்மி பிரவேசிக்கும் போது பின்வாசல் கதவு திறக்கக்கூடாது. அதே மாதிரி தான் கோவில்லையும் நம்ம பிராகாரத்தில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டு தான் கீழே விழுந்து சேவிக்கணுமே தவிர ஜொதஸ்தம்பத்தில் முதல்ல போய் சேவிச்சுட்டு உள்ளுக்குள்ளே போய் சேவிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விசேஷங்கள்லாம் ஒவ்வொரு கோவிலையும் நடக்கிற மாதிரி இந்த திருச்சானூர் தாயாருக்கு எவ்வளோ அழகான ஒரு உற்சவங்கள்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தில் அந்த எலுமிச்சம்பழ விளக்கை ஏற்றி நம்ம அந்த தாயாரையே ஆற்றுக்கு அழைக்கிற மாதிரி, நம்ம வயசானவாலாம் ஐயோ நம்ம போய் தாயாரை சேவிக்கலேன்னு மனசு வேதனைகள் இருக்கிறவா ஆற்றுல விளக்கேற்றி வச்சு இந்த அர்ச்சனைகளை சொன்னாலே போதும், தாயார் அங்கே பிரவேசிப்பா. அப்படிப்பட்ட ஒரு திருப்பதியில் திருவேங்கடமுடையானுக்கு எப்படி வைபவங்கள் நடக்கிறதோ அதே மாதிரி திருச்சானூர் இருக்கக்கூடிய அலமேலுமங்க தாயாருக்கு எவ்வளோ உற்சவங்கள் இருந்தாலும் அந்தந்த உற்சவ காலகட்டத்தில் எவ்வளோ வைபவங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிறா பார்த்தேலா. அப்படிப்பட்ட ஒரு சேவையாகப்பட்டது. சொன்ன மாதிரி மூலவர் அப்படியே உட்கார்ந்த திருக்கோலத்தை புன் சிரிப்போடு அந்த தாயாரை நீங்கள் போய் பார்க்கணுமே, அவ்வளோ அழகாக முகத்தை பிரகாசமாக சேவை சாதிப்பா.